ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். அக்டோபர் 7 நாளைய தினம் திங்கட்கிழமை, வாராகிக்கு உகந்த வளர்பிறை பஞ்சமி. மிளகும் ஒரே ஒரு விரலி மஞ்சள் இருந்தாலே போதும், உங்களோட பண கஷ்டத்தை போக்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு விரலி மஞ்சளை வச்சு என்ன பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். கஷ்டங்கள் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றது தான் முக்கியம். எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கல, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு பல பேர் புலம்பியிருப்போம். இவ்வளவு ஏன் சில பேர் இப்படி புலம்பி தவிக்கிறதையும் கேட்டிருப்போம். இந்த புலம்பலை தீர்த்துக்கிறதுக்கு நம்மளோட கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கக்கூடியவங்க வாராகி அம்மன். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் வணங்குறது மூலயமா நம்மளோட எல்லா விதமான வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக்க முடியும். உக்கிரமான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை முற்றிலும் நீங்கிடும். அது மட்டும் இல்லை, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் படிப்படியாக விலகும். அந்த வகையில் நாம் வணங்கக்கூடிய சிறப்பான தெய்வங்களில் ஒருத்தவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் வாராகி அம்மன். பார்க்கறதுக்கு ரொம்ப உக்கிரமான தேவதையாக காட்சி அளித்தாலும் பழகிறதுக்கு குழந்தை மாதிரி. வாராகி அம்மனை தொடர்ச்சியாக முழு மனசோட பக்தியோட வழிபாடு செய்கிறவங்களுக்கு எண்ணில் அடங்காத பலன் கிடைக்குது. அப்படிப்பட்ட வாராகி அம்மனை கஷ்டங்கள் நீக்குவதற்காக விரலி மஞ்சளையும் மிளகியும் வைத்து எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள்லையோ, பஞ்சமி திதியிலையோ, வெள்ளிக்கிழமைகள்லையோ, செவ்வாய்க்கிழமையிலையோ செய்யலாம். அப்படி பார்க்கும்போது அக்டோபர் 7 திங்கட்கிழமை நாளைய தினம் பஞ்சமி திதி, அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதி. அக்டோபர் 7 திங்கட்கிழமை காலை 7:22 ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை ராகு காலம், யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர மாலை ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். நாளைய தினம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் சிறப்பாக எந்த பூஜையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் வீடுகளில் வாராகி அம்மனோட ஃபோட்டோவோ சிலையோ வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த ஃபோட்டோ சிலையை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வாராகி அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாம். உதாரணத்துக்கு வாராகி அம்மனுக்கு மண்ணிலிருந்து விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்குன்னு சொல்லி ஏதாவது கிழங்கு வகைகளை நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். அதுவும் முடியலையா, ரொம்ப எளிமையாக உங்கள் வீடு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய மாதுளம் பழம், அந்த மாதுளம் பழத்தை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே வச்சு படைக்காமல் முத்துக்களாக உரித்து அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றி அதை வாராகி அம்மனுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை விட முக்கியமானது வாராகி அம்மனுக்கு வடை, அதுவும் உளுந்த வடை செஞ்சு வாராகி அம்மனுக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் வழிபாடு செஞ்சு ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வாராகி அம்மனை வழிபாடு நடத்திடுங்க. அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாகவே 2 பொருட்கள் தான். ஒரு பொருள் ஒரே ஒரு விரலி மஞ்சள். ஒருவேளை விரலி மஞ்சள் கிடைக்கலையா, உங்ககிட்ட என்ன மஞ்சள் கிடைக்குதோ கிழங்கு மஞ்சள் அதை பயன்படுத்திக்கோங்க. விரலி மஞ்சள் கிடைச்சா கொஞ்சம் சிறப்பு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம தட்டில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு மிளகு, சுத்தமான மிளகா பார்த்து எடுத்துக்கோங்க. ரூபாய் நோட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ரூபாய் நோட்டை எப்போ வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறோம். முதல்ல வாராகி அம்மனோட ஃபோட்டோஸில் இருந்தால் அந்த ஃபோட்டோவுக்கு மேலே தட்டு வச்சுடுங்க. ஒருவேளை ஃபோட்டோ இல்லையா என்ன செய்யலாம், ஒரே ஒரு அகல் விளக்கு இல்லை ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கை வாராகி அம்மனாக பாவித்து வழிபாடு செய்யுங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி இல்லை நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி தட்டு வச்சு அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவு மிளகை பரப்பி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள், ஒருவேளை விரலி மஞ்சள் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன மஞ்சள் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த மஞ்சளை அந்த மிளகு மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கிறீங்கள, அதெல்லாம் படைச்சு முடிச்சுட்டு உங்கள் கையால் அந்த தட்டை 2 கையால் ஏந்தி பிடிக்கணும். ஏந்தி பிடிச்சிட்டு ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற நாமத்தை ஒரு 108 முறை சொல்லணும். கண்டிப்பாக 108 முறை சொல்லணும். அதுக்கு மேலே சொல்கிறது உங்கள் விருப்பம் தான். குறைந்தது 108 முறை. அதிகபட்சம் இதுக்கு நீங்கள் ஒரு 5 நிமிடம் தான் செலவு பண்ணுவீங்க. ஓம் வாராகி தாயே போற்றி இப்படிங்கிற நாமத்தை ஒரு 108 முறை உச்சரிச்சுட்டு நீங்கள் உச்சரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தட்டு உங்கள் கையில் இருக்கணும். தட்டை ஏந்தினவாறு வாராகி அம்மனோட ஃபோட்டோ சிலையை பார்த்தோ இல்லை வாராகி அம்மனா பாவிச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்களே அதை பார்த்தோ அந்த தட்டு இருக்கணும்.
வேண்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிளகு அப்புறம் மஞ்சள் இது ரெண்டு கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் அந்த ரூபாய் நோட்டை வைக்கணும். இந்த ரூபாய் நோட்டை எதுக்கு வைக்கிறோம்னா, பணத்தை இந்த இரண்டு பொருட்களும் அந்த பொருட்கள் பக்கம் வசிய பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை இப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்க. வாராகி அம்மனுக்கு உகந்த பொருட்களில் விரலி மஞ்சளும் ஒரு பொருள், மிளகும் ஒரு பொருள். இந்த ரெண்டு பொருட்களை நீங்கள் வாராகி அம்மனாக பாவிச்சு வாராகி அம்மன் உங்கள் வீட்டில் இருக்கிறதாவே நீங்கள் முடிவு பண்ணி அவங்கக்கிட்ட இந்த காசை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் காசு வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த காசை கொடுக்குறதா தான் அர்த்தம். அதுக்கப்புறமா அந்த மிளகு மஞ்சள் அந்த ரூபாய் நோட்டு அதை என்ன செய்யலான்னா, அதை அப்படியே சின்னதாக ஒரு டப்பாலையோ இல்லை ஏதாவது ஒரு மூட்டையாக கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க. பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க முடியலையா பரவாயில்ல, வீட்டோட பூஜை அறையில் கூட பத்திரமா இருக்கலாம். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்லையும் பஞ்சமி திதிகள்லையும் அதுக்கு சாம்பிராணி தூபம் போடுங்க. சுத்தபத்தம் இல்லாமல் அதை தொட வேணாம், அதில் ரூபாய் நோட்டையும் எடுக்க வேணாம். எப்பயாவது பஞ்சமி திதிகளில் அதை பிரித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் காய்ந்து போயிருந்தாலோ வீணாக போயிருந்தால் மட்டும் பழைய பொருட்களை அப்புறப்படுத்தி கால்பழத்தில் விட்டுட்டு மறுபடியும் மிளகும் ஒரே ஒரு விரலி மஞ்சளும் சேர்த்து ரூபாய் நோட்டை எந்த ரூபாய் நோட்டை எடுத்தீங்களோ அதே ரூபாய் நோட்டை மறுபடியும் வச்சு எடுத்த இடத்துல வச்சுடுங்க. இந்த பரிகாரத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள்னு சொல்லி யார் வேணாலும் கட்டாயம் செய்யலாம். செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு வாராகி அம்மன் சிலைக்கு ஃபோட்டோக்கு முன்னாடியோ இல்லை வாராகி அம்மனா பாவிச்சக்கூடிய விளக்குக்கு முன்னாடியோ இந்த பூஜை பண்ணுங்க. வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர்றது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை சுத்தமாக இருக்காது. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் நமக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம். மிளகு, மஞ்சள் இது ரெண்டும் வாராகி அம்மனுக்கும் உகந்த பொருள், மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள். இந்த ரெண்டு பொருட்களையும் சோமவாரத்தில் வரக்கூடிய பஞ்சமி, பொதுவாகவே ஒரு விரத நாள் வருது அப்படின்னா அது விசேஷம்தான். அந்த விரத நாட்கள் சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமை சோமவாரம் அன்னைக்கு வர்றது கூடுதல் விசேஷம். அன்றைய தினம் நம்ம சிவபெருமான அவர்களையும் பெற முடியும், அந்த திதிக்கான அந்த நட்சத்திரத்துக்கான விரதத்துக்கான அந்த பலனையும் பெற முடியும். நாளைய தினம் பஞ்சமி திதி திங்கட்கிழமையில் வர்றது கூடுதல் விசேஷம். நீங்கள் வாராகி அம்மனை வணங்குறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரையும் அதுக்கப்புறம் சிவபெருமானையும் வணங்கிட்டு இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய மிளகு விரலி மஞ்சளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க. முடிஞ்சால் பஞ்சமி திதிகளில் ஒரு மாதத்தில் ஒரு முறை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது ஆலயத்தில் வாராகி அம்மன் சன்னதி இருந்துச்சுன்னா அந்த வாராகி அம்மனுக்கு மஞ்சள் நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி மஞ்சள் நிறத்தில் புடவை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துருங்க. புடவை ரொம்ப 2000 3000 காசு கொடுத்து ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு 500 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ரொம்ப எளிமையான புடவையாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த புடவையை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வாராகி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறது மூலயமாவும் வாராகி அம்மனோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.